நீங்கள் யாரோடையோ கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சிங்களேன். அவங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க சொல்கிற விஷயம் தவறானது தான். அவங்க யார் நபரை பற்றியோ இல்லை எந்த ஒரு விஷயமோ தவறாக சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, நீங்கள் எதிரில் உள்ளவங்க பேசுகிறவங்க மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சாமி போடாதீங்க. அது அவங்க தான் அந்த தவறை செய்கிறாங்கன்னா, நீங்கள் ஆமாம் சாமி அவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு நீங்கள் போட்டிங்கன்னா, அதுவும் அந்த தவறுக்கு நீங்கள் உடந்தையாயிடுற மாதிரி ஆகிடும். எப்பொழுதுமே எதிரில் உள்ளவங்க கருத்தோ இல்லை அவங்க மற்றவங்களை பற்றி சொல்கிற மெசேஜ் தப்பானதோ அப்படின்னா, நீங்கள் மற்றவங்க பேசி நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு அதை கட் பண்ணிடுங்க. இல்லை அவங்க அப்படி கிடையாதுன்னு போல்டாக சொல்லுங்கள். இல்லை இந்த மெசேஜில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது அப்படிங்கிறத தெரிவிங்க. இல்லாட்டி எனக்கு வேலை இருக்குது நான் போகணும் அப்படின்ட்டு அந்த ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்துட பாருங்கள். ஏன்னா அவங்க சொல்கிற மெசேஜுக்கு நீங்கள் ஆமாம் சொல்லி போட்டு ஒரு மெசேஜ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக போட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் உடந்தை ஆயிடுற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. நாம் மோஸ்ட்லி மற்றவங்க பற்றி யாராவது தவறாக பேசும் பொழுது அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது தாங்க நல்லது. நன்றி.